யாக்கோபின் ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்பா மற்றும் குடும்பத்தினர். உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த இடத்திலே வந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் செய்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நானும் என்னுடைய மூத்த மகள் லிட்டிஷியாவும் அவருடைய கணவர் வினோத்தும் உங்கள் மத்தியிலே வந்து நிற்கிறோம். கடந்த மாதம் 5 மாதமும் ஆண்டவர் நம்மளை சுகமாய் காத்து வழி நடத்தினார். ஆமென். வெளியே போகும்பொழுதும் வரும்பொழுதும் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தது. இந்த நாளிலும் புதிய மாதத்திற்குள் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த புதிய நாளை, புதிய மாதத்தை ஆசீர்வதித்து தரப்போகிறார். ஆமென். அதை விசுவாசத்தோடு நாம் இன்னைக்கு கரங்களை தட்டி, ஆண்டவரே 5 மாதங்களும் எங்களை நீங்க காத்து கொண்டீங்க ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை தட்டி நாம பாட போறோம். முதல் பாடலாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே, கலங்காதே, திகையாதே என்று சொல்லி இந்த பாடல் நாம பாட போறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேலையிலும், கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும், காலங்களில் நிரம்பிடும் தானியம். கையிடும், கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும், காலங்களில் நிரம்பிடும் தானியமும், நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. சத்துருக்கள், சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. உன்னை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார், தம் பெயரை உனக்காக வழங்கினாரே. உன்னை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார், தம் பெயரை உனக்காக வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகமே. உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், ஆமென். உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. அல்லேலூயா. பிறருக்கு நீ கடன் கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த சமுதாயத்திலே உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கையிட்டு நீங்கள் செய்யும் வேலையிலே உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை நம்பி நீங்கள் உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தரை நம்பி நீங்கள் பாடும் பொழுது நிச்சயமாக நீங்கள் பிறருக்கு கடன் கொடுக்கும் பிள்ளைகளாக உங்களை அவர் வைப்பார். ஹல்லேலூயா. உங்களை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார். சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. என்னுடைய வேலை பார்க்கிற இடத்திலே எனக்கு பிரச்சனை, என்னுடைய குடும்பத்திலே பிரச்சனை, என்னுடைய சமுதாயத்திலே பிரச்சனை, எனக்கு விரோதமாக அநேகர் சதி செய்கிறார்கள், எனக்கு விரோதமாக அநேகர் பில்லி சுனியம் வைக்கிறார்கள் என்று சொல்லி
நீங்கள் பல நாட்களில் உங்கள் குடும்பத்தை குறித்தோ உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தோ நீங்கள் வேதனையோடு இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்காக தான் சொல்லுகிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீ சும்மா இருந்தால் போதும், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். அந்த ஒரு சரணத்தை மாத்திரம் நாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது, சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது, ஆமென், கர்த்தரை விசுவாசத்தோடு செய்திடுவார். ஹல்லேலூயா. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய். வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு, வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். விசுவாசத்தோடு வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கையிட்டு செய்யும் கையிடும் வேளையில் இன்றைக்கு ஆசீர்வாதம், களங்களும் நிரம்பிடும் தானியமும், கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களும் நிரம்பிடும் தானியமும், நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக, நிறைவான நன்மை உங்களுக்கு உண்டாகும், நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. ஆமென். விசுவாசத்தோடு கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கலங்காதே மனமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். ஹல்லேலூயா. இந்த வேதாகமத்திலே கர்த்தர் அநேக வார்த்தைகளை, அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஹல்லேலூயா. உன்னை கைவிடுவதில்லை. பல நாட்கள் நம்ம யோசிச்சிருக்கிறோம், ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரோ, ஏன் நமக்கு இந்த சோதனை, ஏன் நமக்கு இந்த வேதனை, ஏன் நமக்கு இந்த கண்ணீர், ஆண்டவருக்காக நான் என்னெல்லாமோ செய்கிறேனே, ஆலயத்துக்காக நான் என்னெல்லாமோ செய்கிறேனே, ஆனா ஏன் எனக்கு இந்த வேதனை எனக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். மகனே மகளே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி. ஹல்லேலூயா. காரணம் அவருடைய வலதுகரம் உங்களை பிடித்து வழி நடத்தும். ஹல்லேலூயா. யோசுவா பயந்து கொண்டு இருக்கிறார், எப்படி இத்தனை ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவது என்று சொல்லி. அதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மோசையோடு கூட இருந்தது போல உங்களோடு கூட இருப்பு. அதே கர்த்தர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மோசையோடு இருந்த தேவன், யோசுவாவோடு இருந்த தேவன், தானியேலோடு இருந்த தேவன், உங்களோடு நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தோடு சேர்ந்து எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை நீங்க பாடுறீங்களா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.
தினமும் என்னை தேடிடுவாய், நான் அழைத்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழைத்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மைய ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மைய ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எசாயா 41:10 இப்படி சொல்லுகிறது, பயப்படாதே மகனே, நான் உன்னை நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த ஒரு சரணத்தை மாத்திரம் நாம இன்னொரு முறை நம்ம பாட போறோம். ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மைய ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மைய ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. தீரையாதே கலங்காதே மகனே, நான் உன்னுடன் இருக்க பயமே. தீரையாதே கலங்காதே மகனே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவார், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிறேன், நான் உன்னை காண்கின்ற தேவன். ஆமென். கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கிற தேவன். கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் உங்களை விட்டு விலகாத தேவன். ஆமென். உங்கள் கண்ணீர் கவலைகள் யாவையும் அவருடைய சமூகத்திலே வைக்கும் போது நிச்சயமாக அவர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென். ஏசாயா 58:11 இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி, இந்த 5 மாதங்களும் கர்த்தர் உங்களை சுகமாய் நடத்தினார் அல்லவா? எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் நம்ம கண்ணு முன்னால, எத்தனையோ விபத்துகளை பார்க்கிறோம். பேப்பரை திறந்தா செய்தியை பார்த்தா உடனே மரணம் 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 என்று சொல்லி, ஆனால் ஆண்டவர் உங்களையும் எங்களையும் பத்திரமாய் காத்து வழி நடத்தினாரே, அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? ஆண்டவரே உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். எங்களை சேர்ந்து கர்த்தரை துதிப்போமா? உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில், எப்படிப்பட்ட காலமாய் இருந்தாலும் சரி, ஒரு போதகர் இவ்வாறாக எங்களிடத்தில் சொன்னார், பிரதர், இந்த கொரோனா காலத்தில தான் கர்த்தர் என்னை அற்புதமாய் நடத்தினார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கொரோனா காலத்திலே ஆலயங்கள் மூடப்பட்டது. ஆனாலும் அவர் சொல்கிற ஒரு சாட்சி, பிரதர், அண்ணே, இந்த கொரோனா காலத்திலே தேவன் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார்னே.
ஒரு வருடம் கூட நான் ஒரு 10 பைசா கடன் வாங்கினதில்லை என்று சொல்லி. ஹalleluya. கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துகிற ஆண்டவர். ஆமென். அந்த நம்பிக்கையிலே நாம் கரங்களை தட்டி உற்சாகம் எங்களோடு சேர்த்து பாடுறீங்களா? கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார். ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தொடர்ந்து துதி செய் மனமே, நம் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடுவென்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி ஓ நீபச் சொல்லை நடுவென்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, நம் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காதது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, நம் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார். ஆத்துமாவை திருப்தி செய்வார். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி. ஒரு நாள் நான் பஸ்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது என்னோடு கூட ஒருவர் உட்கார்ந்து என்னோடு பேச ஆரம்பித்தார். பேசிக்கொண்டே இருக்கும்போது அவரிடத்தில் சொன்ன காரியம், சார் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது என் மனதில் ஒரு பெரிய ஆறுதல் உண்டாகுது என்று சொல்லி. நான் அதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கொள்ளலை. அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் சொன்ன காரியங்கள் நிறைய வார்த்தைகள் என்னை உலுக்க செய்தது. அவர் சொன்னார், எனக்கு 2 காதுகளும் சரியாக எனக்கு கேட்காது. நான் மிஷின் வைத்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நான் ஒரு பெயிண்டராக வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். என்னை அநேகர் நான் காது கேட்காதனால என்னை வேலைக்கே என்னை கூப்பிட மாட்டாங்க. கூப்பிட்டாலும் எனக்கு சரியான ஒரு பணம் கொடுக்க மாட்டாங்க, சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்துவாங்க பிரதர். ஆனால் என்னமோ நான் பின் சீட்டில் உட்கார்ந்துருந்தேன், உங்கள் பக்கத்தில் உட்காரணும்னு எனக்கு தோணுச்சு, நான் உட்கார்ந்த பிரதர்னு சொல்லி அவர் சொல்லும் போது ஆண்டவர் என்னோடு அவர் பேச ஆரம்பித்தார், உணர்த்த ஆரம்பித்தார். அந்த மகனோடு சேர்ந்து நான் பேசும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னை மிகவும் புல்லரிக்க வைத்தது. அவருடைய மனைவிக்கு வேலை கிடையாதான், அவர் மாத்திரம் இந்த பெயிண்டிங்கிலே சம்பாதிக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை, அண்ணா நான் இப்படி இருக்கிறேன், ஆனால் என் ஏசப்பா என்னை ஒரு நாள் கூட என்னை ஒருத்தர்கிட்ட கடன் வாங்க வைக்கவில்லை என்று சொன்னார். ஒரு நிமிடம் நான் ஆடி போய்விட்டேன்.
கவர்மெண்ட்ல வேலை பார்க்கிற நாங்கள் கூட சில நேரங்களில் திண்டாடி விடுகிறோம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, ஏசப்பா என்னை இந்த நிமிஷம் வரை நடத்திட்டு வராருன்னு ஒரு பெயிண்டர் சொன்ன சாட்சிங்க. உண்மையிலே அது என் ஆத்துமாவை உயிர்ப்பித்தது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஏவினார், அவருக்கு சில காரியங்களை செய்து அவரை சந்தோஷமாய் அனுப்பி வைத்தேன். எனக்கும் மனதுக்கு ஒரு சந்தோஷம். அவரும் ஆண்டவருக்குள் பலப்பட அவர் கிருபை செய்தார். ஆமென். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை அவர் நடத்தி வருகிறார். நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க இருக்கலாம். வருகிற மாதங்கள், ஜூன் மாதம் அநேக ஃபீஸ் கட்டணும், அநேக பிரச்சனைகள் உண்டு, பிள்ளைகளுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும், நிறைய காரியங்கள் செலவுகளை நினைத்து நீங்கள் திண்டாடி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உன் எலும்புகளை நான் நினமுள்ளதாக்குவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. வறட்சியான காலங்களில் உன்னை நான் நடத்துவேன் மகனே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க இறுக பிடித்து கொண்டு, ஆண்டவரை எனக்கு நீங்க அற்புதம் செய்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன்னு சொல்லி நீங்க முழங்கால் படி போட்டு நின்னீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தது போல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஒரு சரணத்தை மாத்திரம் நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் உன்னை நித்தமும் தொடர்ந்து துதி செய் மனமே, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி ஹல்லேலூயா. வறட்சியில் திரட்சியை தருவார். ஆமென். ஆத்துமாவை அவர் திருப்தி செய்வார். ஆத்துமாவை கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? தொடர்ந்து துதி செய். என்னோடு சேர்ந்து பாடுவீங்களா? என் மீட்பர் உயிரோடு இருக்கு. திரும்ப தொடர்ந்து செய். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கு. ஆமென். துதிப்போரை துதிக்கிறவர்களை அவர் கைவிட மாட்டார். ஆமென். துதிப்போரை ஜெபிப்போரை அவர் கைவிட மாட்டார். ஜெபிப்போரை கைவிட மாட்டார். அவன் துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். ஹல்லேலூயா. அவர் உங்கள் ஆத்துமாவை திருப்தி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரை துதி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எங்களோடு சேர்ந்து முழங்கால் படி போட முடிந்தவர்கள் முழங்கால் அப்படி போட்டுங்க. இல்லை என்றாலும் நீங்கள் கர்த்தரை ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே ஆராதிக்க போகிறோம். நீங்கள் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இல்லை எனக்கு முழங்கால் பட முடியல, நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், பரவாயில்ல. நீங்கள் மனதிற்குள்ளேயே கர்த்தரை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் என்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுங்க. ஆண்டவரே அவர் கிருபை நமக்கு இருந்தால் போதும், அவர் கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருந்தால் போதும், நம் தேவைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அப்பா உம் கிருபைகளால் நான் உம்மை போற்றுகிறேன் என்று சொல்லி, அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால், அப்பாவும் கிருபைகளால் கண்களை மூடி ஆண்டவரே என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது. தாழ்வில் நினைத்த கிருபை இது. ஆமென். தாங்கி நடத்தும் கிருபை இது. ஹல்லேலூயா. தாழ்வில் நினைத்த கிருபை இது. ஆமென். தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை. தந்தையும் தாயும் தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை. அவருடைய கிருபை. அப்பா எல்லாரும் சேர்ந்து உங்க கிருபையா என்னை காத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபை. அப்பா உம் கிருபை. அவருடைய கிருபை இல்லாம ஒன்றுமே இல்லைங்க. என்னை அணைத்து கொண்டீரே. என்னை நினைக்கும். எஸ் லார்ட். என்னை நினைக்கும்
கிருபை இது என்னை நடத்தும் என்னை நடத்தும் கிருபை ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறது அவருடைய கிருபை. நினைக்கும் Yes. கிருபை அவர் என்னை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். என்னை நடத்தும் கிருபை தந்தையை போல தோளில் சுமந்து தந்தையை போல யாருமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. எங்க அப்பா இருந்தா எனக்கு அதை பண்ணிருப்பாங்க, எங்க அம்மா இருந்தா எங்களுக்கு இதை செஞ்சிருப்பாங்க நினைக்காதீங்க. தந்தையும் தாயுமாய் இயேசு உங்கள் அருகில் உண்டு. அவருடைய கிருபை மாத்திரம் இருந்தா போதுங்க. ஆமென். அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே அப்பா அப்பாவும் கிருபைகளா ஹalleluya. என்னை என் கிருபை உனக்கு போதும். கொண்டீரே என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் உங்களுடைய பலவீனத்திலே பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பூரணமாய் Yes, Lord. பயப்படாதே பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன். எனக்கே நீ சொந்தம். பயந்து போயிருக்கீங்களா? ஆமென். பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன். எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு உன்னை நான் அழைத்தேன். ஓ பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன். எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் ஆமென். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன். எனக்கே நீ சொந்தம். என் கிருபை என் கிருபை ஆமென் உனக்கு போதும். அவருடைய கிருபை மாத்திரம் நம்மகிட்ட இருந்தா போதுங்க. பலவீனத்தில் நம்மளுடைய பலத்திலே அவருடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். பூரணமாய் வேலைகளே அவருடைய பலன் நம்மை தாங்கும் ஐயா. பலவீனத்தில் என் பலம் ஆமென். பூரணமாய் விளங்கும். உலகத்திலே துயரமுண்டு தீரன் கொள்ளில் மகளே. உலகத்திலே அநேக பாடுகள் உலகத்திலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், தீரன் கொள் மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். கல்வாரி சிலுவையில் உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவையிலே கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்திலே உன்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்கிறார். புலம்பல் 3:22 இவ்வாறாக சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 6:8 இவ்வாறாக சொல்லுவதற்கு, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி. ஹல்லேலூயா. நோவா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பூமி கொடியதாய் இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நோவா நீதிமானாய் வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நோவாவுடைய கண்களில்
கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. எனவே நோவாவின் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் இந்த இடத்துல இருக்கிறோம் என்றால், ஜீவனோடு உயிரோடு இருக்கிறோம் என்றால், ஆண்டவருடைய கிருபையே அல்லாமல் ஒன்றுமில்லை. அதே ஆதியாகமம் 39:21 இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலக பிரகாரமான மனிதருடைய தயவு நமக்கு வேண்டும் என்றால் கர்த்தருடைய கிருபை நம் மீது காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 23:6 சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவருடைய நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடும். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம், உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம், சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சுமந்து கொண்ட கிருபை இது. கரங்களை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. நேரங்களில் எல்லாம், ஒன்றுமில்லா நேரங்களில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஆண்டவரே, ஒன்றுமில்லாத ஒன்றுமில்லா நேரங்களில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம், ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லாத நேரத்தில், உடைக்கப்பட்ட நேரத்தில் சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்கிறார். சங்கீதம் 94:18, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்கிட்டு என்று சொல்லி. ஹல்லேலூயா. என் கால் சறுக்குகிற எத்தனையோ வேளைகளை நாம் சறுக்கி விழுந்திருக்கிறோம். வேதனையோடு புலம்பிக் கொண்டு கண்ணீரோடு என்ன செய்வதென்று தெரியாதபடி, யாரிடத்தில் போய் கேட்பது என்று தெரியாதபடி, ஒரு பக்கம் நாம் கேட்டால் நம்ம எதுவும் நினைத்து விடுவார்களே என்று சொல்லி, ஒரு பக்கம் அவமானத்தோடு கூனி குறுகி இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும் மகனே என்று சொல்லி. ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரத்தில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நொறுக்கப்பட்ட நேரத்தில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், தனிமையான நேரத்தில் உன் வலதுகரம் பிடித்து உன்னை நான் நடத்துகிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. உன் கால் சறுக்குகிற வேளையிலே உமது கிருபை என்னை தாங்கிட்டு என்று சொன்னது போல, ஆண்டவரே உங்க கிருபை எங்களை தாங்கட்டும்னு சொல்லுங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி முடிந்தவர்கள் கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே ஒரே ஒரு வார்த்தை, இந்த 2 சரணத்தை மாத்திரம் நீங்க நம்ம பாட போறோம். ஆமென். உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை அப்பா. ஆம் ஆண்டவரே, சொந்தத்தால் பந்தத்தால் உறவினர்களால் வேலை பார்க்கும் இடத்திலே எத்தனையோ பேர் வார்த்தைகளால் எங்களை குத்தி நொறுக்கினார்கள் ஆண்டவரே. உடைக்கப்பட்டு ஏன் வாழ்கிறோம் என்று சொல்லி, தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு இருக்கிற வேளையிலே ஆண்டவரே உமது கிருபை என்னை தாங்கிட்டு என்று சொல்லுவோமா? ஒரு நாள் ஜெபத்திலே இந்த ஆலயத்திலே உட்கார்ந்து எங்களுடைய உபவாச நேரத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு பெண்மணி எங்கள் பக்கத்தில்
பக்கத்திலே வந்து உட்கார்ந்து இருந்தது. எல்லாம் முடிந்து விட்டு நானும் எங்களுடைய போதகரும் அந்த அம்மாவிடத்தில் என்னம்மா எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களிடத்தில் அவங்க கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஐயா, நான் தற்கொலை செய்வதற்காக நான் போய்கொண்டிருக்கிறேன். உங்களுடைய இந்த இடத்திலே இருந்து ஒரு பாடலின் சத்தம் வந்தது ஐயா. எல்லாம் சொத்தெல்லாம் வீண் என்று சொல்லி அருமையான ஒரு பாடல், சொந்தங்கள் எல்லாம் வீண் என்று சொல்லி அருமையான ஒரு பாடலை கேட்டேன் ஐயா. இந்த பாட்டை கேட்டு நான் உள்ளே வந்தேன் ஐயா. நான் தற்கொலை செய்ய போய்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. உடைந்து நொறுங்கி போய் இருக்கிறேன். கடந்த வாரத்தில் நடந்த ஒரு சம்பவம் அம்மா இது. உடைந்து நொறுங்கி போய் இருக்கிறேன் ஐயா. உங்க பாடலின் சத்தம் கேட்டு வந்தேன். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், நான் வாழ வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. மகனே என் கிருபை உனக்கு போதும், நானும் கூட இருக்குன்னு பாடுறீங்களா என்னோடு சேர்ந்து? உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கரங்களை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. எத்தனையோ நாள் சோர்ந்து போய் இருந்திருக்கிறான். சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபைதான். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, உங்க கிருபை என்னை தாங்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க சொல்லும் பொழுது, நீங்கள் வாயை விரிவாய் திறந்து சொல்லும் பொழுது அவருடைய கிருபை உங்களை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். ஆமென். ஏசப்பா, அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஏசப்பா நீங்கள் வந்து உண்மை ஆராதிக்க நீங்கள் உதவி செஞ்ச கிருபைக்காண்டி நன்றி ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டீங்களே ஏசப்பா. ஏசப்பா, எத்தனையோ பேர் எங்களால் பார்க்க முடியல ஆண்டவரே. ஆனாலும் இந்த வேளையில் இந்த நிமிஷத்தில் ஏசப்பா நாங்கள் உங்களுடைய சன்னிதானத்தில் அரை மணி நேரம் ஏசப்பா உங்களை ஆராதிக்க உதவி செஞ்ச கிருபைக்காண்டி கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நீங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொண்ட தேவன் ஏசப்பா, வருகிற மாதத்திலும் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதற்கு ஒவ்வொரு தேவைகளையும் நீங்க சந்திங்க ஏசப்பா. உங்களோட கிருபை மட்டும் எங்க வாழ்க்கையில இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களோட கிருபை இல்லைன்னா நாங்க ஒன்றுமே இல்லை தகப்பனே. ஏசப்பா, உங்களோட கிருபையை நாங்க ஒரு நாள் இழந்து போகாத படிக்க உங்களோட கிருபையை பெற்றுக்கொள்ற பிள்ளைகளா நாங்க இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நாங்க பண்ற ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களோட கரம் இருக்கட்டும் ஏசப்பா. உங்களோட கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களோட சித்தம் போல எங்க வாழ்க்கையை நீரே ஏசப்பா நடத்தி கொடுங்க அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரையும் கரத்துல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிமிஷம் அவங்க மனசுல அவங்க என்னெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஏசப்பா, உங்களோட கிருபையினால அதை நீங்க நிறைவேற்றி கொடுங்கப்பா. அப்படி செய்ய போற கிருபைக்காண்டி நன்றி துதிகமே நம்பிக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆராதனை உங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். இது உங்களுக்கு பிரோஜனமா இருந்தா மற்றவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு தேவைப்படுமானால் இந்த ஃபோன் நம்பரில் நீங்க கான்டாக்ட் பண்ணி ஜெபிக்க சொல்லுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை சதா காலங்களில் உங்களோடு இருக்கும். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஆமென். காரணம் என்னவென்றால் நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி உங்கள் எலும்புகளை அவர் நிழலும் உள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்திலே நீங்கள் நடப்பீர்கள். ஹல்லேலூயா. God bless you. தொடர்புக்கு 9791943354 மற்றும்
9443186521. மேலும் தொடர்புக்கு நம்பர் 12, ஜெபமாளிகை தெரு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம். மாலை 8:30 மணி அளவில் ஜீவன் காஸ்பல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள்.